வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி காந்தாரி ஃபிஷ் பண்ண போகிறேன். காந்தாரி ஃபிஷ் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டியது அரைக்க வேண்டியது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி பூண்டு ஒரு அரைவாசி, வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 5, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, லெமன் ஜூஸு இதில் புழிஞ்சு போடுறதுக்கு, மஞ்சத்தூள் இதில் போடுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து உப்பு இதில் போட்டு பிசைஞ்சிருவோம். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைப்போம். அரைக்க வேண்டியதெல்லாம் இதில் போடுறேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ நான் எல்லாமே அரைச்சிட்டேன். இந்த மசாலாலாம் அரைச்சிட்டேன். இதில் நம்ம பிசைவோம். அதில் மஞ்சத்தூள் போடலாம். ஒரு அரை லெமன் ஜூஸ் போடுவோம். அதில் உப்பு போடலாம். தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுவோங்க. தேவை அளவுக்கு தான் நம்ம தேங்காய் பால். வேறு எந்த மசாலாவும் கிடையாது, நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அதுக்குள்ளே காரமே இருக்குது இதில். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம ஃபிஷ்ஷை போடுவோங்க. கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டுக்கிறேன். அதில் மீனை போடுவோம். இது கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். நம்ம ஒரு 2-3 எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2-3 எடுத்து நம்ம ஜூஸியாக வச்சுக்கலாம். இப்போ காந்தாரி ஃபிஷ்ஷை திறந்து பார்க்கலாம். அது திருப்பி விடலாங்க. போன்லெஸ் ஃபிஷ் பார்த்திங்களா, பார்த்து தான் திருப்பணும், உடஞ்சிரும். மூடி வச்சுருங்க. காந்தாரி ஃபிஷ் பார்க்கலாம். நல்லா வேகுதுங்க. திருப்பி விடுவோம். நான் ஃபிஷ்ஷில் ஜூஸியாக இருக்கும் சொன்னேன் இல்லைங்க, இது ஜூஸியாக இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதில்
அதை எடுத்து நம்ம இதில் போடுவோம். மீதிலாம் இது ஜூஸியாகவே இருக்கட்டும். ஃப்ரைக்கு நான் போட்டிருக்கேன், அது திருப்பி விட்டாச்சு. இது ஜூஸியாக இருக்குது. இது சாதத்துக்கோ சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இது உடஞ்சிரும். அதனால நான் பெரிய பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரைக்கு. தேங்க்யூ காய்ஸ், பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அவ்வளோதாங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.